ஓகே கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம MT-15 வந்து ரொம்ப அழுக்காக இருக்கான். அவனுங்க வந்து இப்போ வாஷ் பண்ணிவிட்டு குளிப்பாட்டி விட்டு ஒரு செயின் லூப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். வண்டி ரொம்ப அழுக்காக இருக்கான், நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. வீல் ரிம்ஸ்லாம் பாருங்கள். நம்மளே தான் வாஷ் பண்ண போகிறோம், வீட்டிலையே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம செயின் லூப்பும் பண்ணிடலாம். செயினும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது, செயின் லூப்பும் பண்ணிடலாம். எப்படி வண்டி வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செயின் லூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, வாஷ் பண்ணுறதுக்காக என்ன வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி பேக்கில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் இது பண்ணுறதுக்கு கிளாத் ஒன்று இருக்குது. பேக் ஓப்பன் பண்ணி இதில் வந்து டீசல் இருக்குது. டீசல் அப்ளை பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் செயின் லூப் இருக்குது. செயின் லூப் வந்து மோட்டோலோட லூப் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டை கழட்டுறதுக்கு இந்த போல்ட் இருக்குல்ல, இந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு சின்ன ஸ்ப்ராக்கெட் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த டூலு. வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு எதுவும் இல்லை, அதனால இப்போதைக்கு நம்ம இந்த சர்ஃபெக்ஸில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வச்சு இப்போ க்ளீன் பண்ண போகிறோம், வாங்க க்ளீன் பண்ணலாம். டீசல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதில் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா செயினில் இருக்க டேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அப்படியே வந்துடும். பாருங்கள், சுட்டாக வருது பார்த்தீங்களா, அந்த கீழே கருப்பாக இருக்கலாம், அதோட அழுக்கு டேட்டு தான். ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறணும். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா ஃபுல்லாக டர்ட்டு கீழே வந்துடும். அப்புறம் மறுபடியும் நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லுக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், இன்னும் ஈரம்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரை ஆனது க்ளீன் பண்ணோன்னா அந்த வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் இதாகட்டும். ஆல்மோஸ்ட் வீட்டில் ரூடி அமைதியாரு, நோ சிட் சிட், குட் பாய், சிட் 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 சிட், ரூடி சிட், உட்கார அவுத்துற, சிட், குட் பாய் குட் பாய். ராம்போ சே பாய். ஓகே 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 ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம அப்படியே வந்து செயின் லூப் பண்ணுறதும் செயின் க்ளீன் பண்ணி அப்படியே லூப் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது, அது போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். அது காஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து இந்த ஸ்க்ராட்ச் ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து ஏதோ விஸ்டாவில் வந்து ஒரு பிராண்ட் ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி இருக்கும், க்ரீம் மாதிரி. அதை எடுத்து வண்டியில் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி டாட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரில, டாட்டாக எல்லா பக்கம் அப்ளை பண்ணிடணும். நிறையா வந்துச்சு, நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் சர்க்கிள் மோஷனில் வந்து நல்லா இப்படி ரப் பண்ணணும். வேகமாக ஃபுல்லாக ரப் பண்ணணும். இப்போ பண்ணால் ஸ்க்ராச்சஸ் போயிடும்ன்றிருக்கானுங்க, பார்ப்போம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அந்த வந்து ஸ்க்ராட்ச் ரிமூவல் ஸ்க்ரீம் போட்டதுனால ஓரளவுக்கு டேட்லாம் ஓரளவுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் போயிருக்கு. ஆனால் டீப் ஸ்க்ராச்சஸ்லாம் போகாது.
பட் ஓகே, சும்மா வந்து பாலிஷ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் இவ்வளோதான் இந்த வீடியோவில். வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாச்சும் கண்டென்ட் மேக் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, பாய் பாய்.